எனது ஜனநாயகன் தமிழகத்துல இவ்வளவு வசூல் செஞ்சதா ஹிட்டா? தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு இருக்க நடிகர்களாக விஜய், ரஜினி இருக்காங்க. அதாவது பாக்ஸ் ஆபீஸ் பக்கம் போய் பார்த்தா இவங்க 2 பேரோட படம் தான் டாப் லிஸ்ட்ல இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம விஜயோட போக்கிரி, மெர்சல், தெரி, பிகில் உள்ளிட்ட படங்கள்லாம் டாப் நாச்சா இருக்கும். இப்படி பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருந்து ரசிகர்களை திரையரங்குக்கு வர வைக்கும் ஒரு மாஸ் நடிகராக விஜய் இருக்காரு. ஆனா அவர் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி முழுசா அதுல கவனம் செலுத்தி 2026 தேர்தலுக்காக அவரை தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு இருக்காரு. அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கு. ஒன் லாஸ்ட் டைம் விஜய திரையில பார்க்க அனைத்து ரசிகர்களும் ஆர்வமா இருக்காங்க. விஜயோட எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா யாரும் எதிர்பார்க்காத வகையில மலேசியாவில நடக்க இருக்கு. இந்த நிலையில ஜனநாயகன் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் பற்றிய கணிப்புகளும் இப்போது தொடங்கியிருக்கு. பல கோடி பட்ஜெட்ல தயாராகும் ஜனநாயகன் படம் தமிழகத்துல ரூபாய் 215 கோடிக்கு மேல் வசூல் செய்தால்தான் ஹிட் லிஸ்ட்ல இடம் பெறுமா? சரி, பொறுமையா இருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி எப்படிப்பட்ட கலெக்ஷனை கொடுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.